Poco recently India mid-range segment smartphone Poco X3 launch பண்ணிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட்ஃபோன் பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பெஸ்ட் பிரைசிங்ல இவங்க கொடுத்திருந்தாங்க. இதோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு. நான் கார்டு கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய பிரைஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எவ்வளவு பெஸ்ட்டாக இருந்ததுன்னா மற்ற மிட்-ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட்ஃபோன் குறிப்பாக வந்து Realme உடைய 7 Pro, Samsung உடைய M31s, இன்னும் சொல்ல போனால் Poco X2 டஃப் காம்படிஷன் கொடுக்குற வகையில் இருந்தது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம Realme 7 Pro vs Poco X3 தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ரெண்டு ஸ்மார்ட்ஃபோனுமே வந்து அந்தந்த பிராண்ட்ஸ் வந்து பெஸ்ட் ப்ரைசிங்கில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் என்ன கன்ஃபியூஷன், Poco X3 வாங்கலாமா இல்லை Realme 7 Pro வாங்கலாமா? ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட்ஃபோனுடைய கம்பேரிசனில் உங்களுக்கே தெரியும் எந்த ஸ்மார்ட்ஃபோன் பெஸ்ட்டுன்னு. ஸோ வீடியோ தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். Realme 7 Pro vs Poco X3 அப்படின்னு பார்க்கும்போது Realme உடைய பாப்புலரான 7 சீரிஸ் கீழே லான்ச் ஆன மிட்-ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட்ஃபோன் Realme 7 Pro. அதே Poco X3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலரான Poco X2 உடைய சக்ஸஸராக இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெண்டுமே பிராண்ட் வேல்யூ பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு ஸ்மார்ட்ஃபோனுடைய அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக Realme அவங்களுடைய ஸ்மார்ட்ஃபோன்ஸில் வந்து குவாட் கேமரா அப்படின்னு சொன்னாவே வெர்டிக்கலாக தான் அலைன் பண்ணி கொடுப்பாங்க. பட் Realme 7 சீரீஸில் 7 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் மாதிரி வந்து ஒரு ஸ்கொயர் கேமரா ஹவுசிங் பண்ணி ஒரு வித்தியாசமான அவுட்லுக்ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே போக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக Poco X2 விட இதுவும் வித்தியாசமாக தான் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா போக்கோ பிராண்டிங் வந்து ரொம்பவே பெருசாக கொடுத்துருந்தாங்க பேக் பேனலில். அதே சமயத்தில் கேமரா ஹவுசிங்கும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவராலாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 7 Pro வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும் Poco X3 விட. ஏன்னா Poco X3ல வந்து அந்த போக்கோ பிராண்டிங் வந்து கொஞ்சம் ஆடாக இருக்கும் எல்லாருக்கும் யூஸ் பண்ணும்போது. அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் Realme 7 Pro ரொம்பவே பெட்டராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு பேக் பேனல் வந்து பிளாஸ்டிக் பேக் பேனலில் தான் கொடுத்துருக்காங்க. Realme உடைய 7 Pro வந்து உங்களுக்கு 3D கலர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு ஷைனிங் கிளாஸி தெரியும். Poco X3 வந்து உங்களுக்கு சிங்கிள் கலர் ஃபினிஷில் வந்து போக்கோ பிராண்டிங்கோட கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கலர் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme உடைய 7 Pro வந்து உங்களுக்கு மிரர் ப்ளூ, மிரர் சில்வர் ரெண்டு கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. அதே Poco X3யும் உங்களுக்கு ரெண்டு கலர் வேரியன்ஸில் இருக்குது. கோபால்ட் ப்ளூ, ஷேடோ கிரே ரெண்டு கலர் வேரியன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Realme 7 Pro வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேமில் இருக்குது. அதே Poco X3 வந்து அலுமினியம் ஃப்ரேமில் கொடுத்துருக்காங்க. அதே ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 7 Pro உங்களுக்கு Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. Poco X3 வந்து Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனில் வருது. அதே நாச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு பஞ்ச் ஹோல் நாச் தான். Realme 7 Pro வந்து உங்களுக்கு கார்னரில் பஞ்ச் ஹோல் நாச் இருக்குது. Poco X3 வந்து உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Poco X3 வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது Realme 7 Pro விட. ஏன்னா Poco X3ல உங்களுக்கு 6000 mAh இருக்கிறதுனால உங்களுக்கு 165.3 × 76.8 10 mm இருக்குது. Realme 7 Pro வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும். அதே வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 7 Pro வந்து உங்களுக்கு 182 grams, Poco X3 அகைன் உங்களுக்கு ஹெவியர் சைடில் இருக்குது 225 grams. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் பேனல் கொடுத்துருக்காங்க. அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Realme 7 Pro தான் பெஸ்ட்டாக இருக்குது. கிளாசி ஃபினிஷாக இருக்கட்டும், உங்களுக்கு கையில் ஹோல்ட் பண்ணும்போது ப்ரீமியமாக இருக்கும், ஹெவியாகவும் இருக்காது, இன் ஹேண்ட் ஃபீலும் பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Poco X3ல உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்கிறதுனால ஃபோன் வந்து கொஞ்சம் ஸ்டர்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா Poco X3ல நல்லாயிருக்கு. அவுட்லுக் வந்து உங்களுக்கு Realme 7 Proல நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Realme 7 Pro உங்களுக்கு 6.4 inch Full HD Plus சூப்பர் AMOLED பேனலில் கொடுத்துருக்காங்க. அதே Poco X3 வந்து 6.7 inch Full HD Plus IPS LCD பேனலில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே உங்களுக்கு ஒரே ரெசல்யூஷன் தான், 2400 × 1080 பிக்சல் ரெசல்யூஷன். ரெண்டுமே ஒரே ஆஸ்பெக்ட் ரேஷியோ தான், 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Poco X3 வந்து இங்கே லீடில் இருக்குது 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட். Realme 7 Pro வந்து நார்மல் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் Realme 7 Proல உங்களுக்கு சூப்பர் AMOLED பேனல் அப்படிங்கிறதுனால ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. Poco X3 வந்து உங்களுக்கு HDR10 சப்போர்ட் பண்ணும். Realme 7 Proல உங்களுக்கு HDR10 சப்போர்ட் கிடையாது. அதே சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 7 Pro சூப்பர் AMOLED பேனல், அதனால என் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வருது. Poco X3 வந்து உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே உங்களுக்கு
ஃபேஸ் அன்லாக் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 7 Pro வந்து உங்களுக்கு சூப்பர் AMOLED, Poco X3 வந்து IPS LCD பேனல். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர் AMOLED பேனலில் தான் பெஸ்ட்டாக இருக்கும். IPS LCD பேனலோட கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே வைப்ரண்ட்டாக உங்களுக்கு வந்து கிளாரிட்டியும் அட்டகாசமாக இருக்கும். ஸோ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் AMOLED பேனலில் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால Realme 7 Pro தான் இங்கே பெஸ்ட்டாக இருக்கும். பட் மற்ற ஃபீச்சர்ஸ் அதாவது வந்து உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட், அதுக்கப்புறம் HDR10 சப்போர்ட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு Poco X3ல இருக்குது. ஸோ அந்த மாதிரி மற்ற ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படிங்கும்போது வந்து Poco X3 இங்கே பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ரொம்பவே க்ரூஷியலானது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸில் எது பெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே வந்து உங்களுக்கு Qualcomm Snapdragon சிப்செட்டில் தான் கொடுத்துருக்காங்க. Realme உடைய 7 Pro வந்து Qualcomm Snapdragon 720G 8 நானோமீட்டர் சிப்செட்டில் கொடுத்துருக்காங்க. அதே Poco X3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் Snapdragon 732G 8 நானோமீட்டர் சிப்செட்டில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே உங்களுக்கு ஆக்டோகர் சிப்செட் தான். ரெண்டுமே வந்து உங்களுக்கு கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்குது. ரெண்டு கோர் வந்து உங்களுக்கு 2.3 GHz, 6 கோர் வந்து 1.8 GHzல வந்து கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்கு. ரெண்டுமே உங்களுக்கு GPU Adreno 618. சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 7 Pro Android 10 Realme யூசர் இன்டர்ஃபேஸில் வரும். Poco X3 வந்து அகைன் Android 10 MIUI 12 யூசர் இன்டர்ஃபேஸில் வரும். ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் பேப்பர் ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து இங்கே Poco X3 தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா Snapdragon 720Gயை விட Snapdragon 732G வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டர், அதாவது ஆப்டிமைஸ்டு சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். அதனால பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு 720Gயை விட. பட் மற்ற விஷயங்கள் அதாவது பேட்டரியை பெஸ்ட்டாக பண்ணுறது, கேமரா எஃபிஷியண்ட்டாக பண்ணுறது ரெண்டுமே வந்து உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே நீங்கள் கோர்ஸ் அண்ட் கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும். ஸோ மற்ற ஆப்டிமைசேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெண்டு சிப்செட்லையும் சிமிலராக இருக்கும். அதனால் டே டு டே ஆக்டிவிட்டீஸ், மல்டி டாஸ்கிங் இந்த மாதிரி விஷயம் வந்து ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், வித்தியாசம் இருக்காது. பட் கேமிங் அப்படின்னு பார்க்கும்போது வந்து அங்கே உங்களுக்கு Poco X3 வந்து கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். இன்னும் சொல்ல போனால் Poco X3ல வந்து உங்களுக்கு லிக்விட் கூலிங் டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து Realme 7 Pro விட கேமிங் செக்மெண்ட் வந்து Poco X3 வந்து லீடில் இருக்கும். ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Poco X3 இங்கே பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு ரியர் சைடில் குவாட் கேமராவில் கொடுத்துருக்காங்க. பிரைமரி சென்சார் 64 மெகா பிக்சல். ரெண்டுமே வந்து உங்களுக்கு சோனியுடைய IMX682ல கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து அல்ட்ரா வைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 7 Proல 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. Poco X3ல 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. மேக்ரோ லென்ஸ் அண்ட் டெப்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு 2 மெகா பிக்சலில் தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 7 Pro வந்து உங்களுக்கு 32 மெகா பிக்சல் பஞ்ச் ஹோல் நாச்சில் கொடுத்துருக்காங்க. Poco X3 வந்து உங்களுக்கு 20 மெகா பிக்சல் பஞ்ச் ஹோல் நாச்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியர் சைடில் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது. ரெண்டுமே வந்து உங்களுக்கு 64 மெகா பிக்சல். ரெண்டுமே வந்து உங்களுக்கு சோனியுடைய IMX682ல கொடுத்துருக்கு. அதனால் பிக்சர் குவாலிட்டி, கிளாரிட்டி, டெப்த் எல்லாமே வந்து ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். அதே ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Realme 7 Pro 32 மெகா பிக்சல், Poco X3 வந்து 20 மெகா பிக்சல். ஸோ ஓவரால் கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது Realme 7 Pro வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் Poco X3யை விட. அடுத்ததான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 7 Pro உங்களுக்கு 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட வருது. ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே Poco X3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி செக்மெண்ட், ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து உங்களுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணி எவ்வளோ நேரம் வந்து சார்ஜ் நிற்கும் அப்படின்னு பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக Poco X3 வந்து 6000 mAh அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து நீங்கள் நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ணிங்கன்னா வந்து 2லேருந்து 2.5 நாள் வரைக்கும் சார்ஜ் நிற்கும். நீங்கள் ஹார்ட் எண்டாக யூஸ் பண்ணிங்கன்னா வந்து 1.5லேருந்து 2 நாள் சார்ஜ் நிற்கும். அதே Realme 7 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக 1 நாள்லேருந்து 1.5 நாள் சார்ஜ் நிற்கும். ஸோ வந்து உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி பெருசாக இருக்கிறதுனால Poco X3 பெட்டராக இருக்கும். மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக், Type-C போர்ட். Realme 7 Pro வந்து உங்களுக்கு டெடிகேட்டட் SD ஸ்லாட்டோட வருது. அதே Poco X3 வந்து உங்களுக்கு dual SIM ஸ்லாட்டோட வருது. Realme 7 Pro உடைய சார் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.73 வாட் per kg. அதே Poco X3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.75 வாட் per kg. அது மட்டும் இல்லை Poco X3ல அடிஷ்னலாக IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க, dual ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, IP53 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சர்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் Poco X3ல. அடுத்ததாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 7 Pro உங்களுக்கு ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. 6 and 128 வந்து 19,999க்கு, 8 + 128 வந்து
21,999 கொடுத்துருக்காங்க. அதே Poco X3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 6GB 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 16,999 இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே ஹையர் ஸ்டோரேஜ் வேரியன்ட் 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 18,499 இவங்க கொடுத்துருக்காங்க. அதே அடுத்த வேரியன்ட் வந்து உங்களுக்கு 19,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ப்ரைஸ் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இங்கே கிளியராக உங்களுக்கு Poco X3 தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா 3 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒரே ஸ்டோரேஜ் வேரியன்ட்ல இருந்தாலும் ப்ரைஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து Poco X3 தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ Realme 7 Pro வர்சஸ் Poco X3 அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் அவுட்லுக் அண்ட் டிசைன் இன் ஹேண்ட் ஃபீல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து Realme 7 Pro வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது Poco X3 விட. அடுத்ததாக டிஸ்பிளே செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் AMOLED பேனல். இந்த விஷயம் வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டை விட நிறைய பேருக்கு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்துலையும் வந்து உங்களுக்கு Realme 7 Pro வந்து லீடில் இருக்குது. அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். பட் கேமிங் அப்படின்னு சொல்லும்போது வந்து Poco X3 தான் இங்கே லீடில் இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து Poco X3 தான் பெட்டராக இருக்குது. கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் வந்து உங்களுக்கு Realme 7 Pro வந்து உங்களுக்கு ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுமே பெஸ்ட்டாக கொடுத்துருக்கிறதுனால கேமரா செக்மெண்ட் உங்களுக்கு Realme 7 Proவில் பெஸ்ட்டாக இருக்குது. அடுத்தது வந்து பேட்டரி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh அப்படிங்கிறதுனால Poco X3 லீடில் இருக்குது. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Realme 7 Pro பெட்டராக இருக்குது. அகைன் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து Poco X3 தான் லீடில் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து உங்களுக்கு பெஸ்ட் டிஸ்பிளே, பெஸ்ட் அவுட்லுக், பெஸ்ட் கேமரா வேணும் அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு Realme 7 Pro பெட்டராக இருக்கும். அப்போ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காதான்னு கேட்டிங்கன்னா வந்து பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். Realme 7 Proவில் கேமிங் எல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதே சமயத்தில் யாருக்கெல்லாம் பெஸ்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வேணும், பெஸ்ட் பேட்டரி செக்மெண்ட் வேணும், அடிஷ்னலாக நிறைய ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ் வேணும், HDR 10 சப்போர்ட், IR பிளாஸ்டர், இந்த மாதிரி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கம்மி விலையில் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து கண்டிப்பாக Poco X3 ஆப் பண்ணலாம். ஸோ Realme 7 Pro வர்சஸ் Poco X3 உங்கள் ஒப்பீனியன் என்ன? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.